கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்திலே ராம்பாலத்திலே நாங்கள் புதன்கிழமையிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே சிராக் என்ற இந்த நூலில் எடுக்கப்பட்ட வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு செய்யுங்கள், மற்றவர்களை அன்பு செய்யுங்கள், மற்றவர்களுக்கு எதிராக செயற்பட வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு தீங்கை செய்கின்ற பொழுது நீங்கள் நன்மையை செய்கின்ற பொழுது அந்த உண்மையான அன்பினை, அந்த அமைதியினை ஆண்டவர் எங்கள் உள்ளத்திலே ஏற்படுத்துவார் என்று சொல்லுகின்றார். இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவினிடம் சீடர்கள் வந்து உன்னுடைய நாமத்தின் ஊடாக அவர்கள் தீய ஆவியை விரட்டுகின்றார்கள், உம்முடைய நாமத்தை பாவித்து அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், அவர்கள் நிறுத்த வேண்டாம், என்னுடைய நாமத்தில் நிமிர்த்தம் அவர்கள் தீய ஆவியை ஓட்டுகின்றாள் என்றால் அவர்களுக்கு அந்த நாமத்தை பாவித்து தீங்கினை விளைவிக்க முடியாது என்று. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக செயற்படுகின்ற ஒவ்வொரு செயலும் நாங்கள் உண்மையாக இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றையில் அல்லது இறைவனுக்குள்ளே நாங்கள் வாழ்கையில் இறைவனுடைய அன்பு சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு தீங்கை விளைவிக்கின்ற நினைக்கின்ற பொழுது அந்த தீங்கு அவர்களை இட்டு செல்லாது. ஏன்? நாங்கள் உண்மையானவே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கின்ற சகோதர சகோதரிகளாக இருக்கின்றபடியினாலே. அப்படி நாங்கள் அவருடைய நாமத்தை பாவித்து நாங்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருக்காமல், அவருடைய அமைதியில் நிலைத்திருக்காமல் நாங்கள் செய்கின்ற தேவையற்ற காரியங்கள் மற்றவர்களை நாடி செல்லுகின்றது. காரணம், நாங்கள் கடவுளுக்குள்ளே இல்லாதவர்களாக, வெறுமையற்றவர்களாக, அந்த அமைதி, அந்த அன்பு, அந்த ஞானம் எங்களிடம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் அவ்வாறு செயற்படுகின்றோம். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் அவருடைய அன்பிலும் சமாதானத்திலும் ஞானத்திலும் நிலைத்திருக்க வேண்டுமானால் எங்களிடம் காணப்படுகின்ற வெவ்வேறு விதமான தேவையற்ற இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி இறைவனுடைய அன்பை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொண்டு அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றியவர்களாக வாழ்வதற்கு நாளிலே நாங்கள் வரம் வேண்டி இறைவனிடத்திலே மன்றாடுவோமாக. உங்கள் அனைவருக்கும் அந்த வரப்பிரசாதனை தரும்படி இந்த நாளிலே நான் ஆண்டவரிடம் சுபிக்கின்றேன்.